வாங்க நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பன்னீர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் 200 கிராம்ஸ் வந்து பன்னீர் எடுத்து இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஃபார்மில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து சோள மாவு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த 200க்கு அது எனஃபு. அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடரும் கரம் மசாலா பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, சின்னதாக வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி. இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 4த்தையும் முதல்ல வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமேல் மாவு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ சோள மாவு வந்து 4 மடங்கு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் 4 டேபிள் ஸ்பூனு. அதோட இதை வந்து அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மஞ்சள்தூள் வந்து அதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா 2 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் இது சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூனு, தேவையான அளவு வந்து சால்ட்டு, வந்து இஞ்சி, பூண்டு, பெப்பர், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்ச விழுது. இது எல்லாத்தையும் வந்து இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம சொன்ன எல்லா திங்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி கட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணிவிட்டு இந்த பன்னீரை வந்து எடுத்து கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் தனியாக. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும். எசன்ஸ் வந்து அந்த பன்னீரில் வந்து அப்போ தான் ஏறும். நீங்கள் வந்து இந்த கோட்டிங் எண்ணெய் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா அப்படியே வெளியில் எடுத்து வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து இதில் டிப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து வெளியிலேயே நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பன்னீரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் வந்து வைக்கலாம். பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ டேஸ்டியான பன்னீர் ஃப்ரை ரெடி. இதுலேயே நீங்கள் வந்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளாக்ஸும் வந்து இந்த பன்னீர் மசாலாவோடு அதில் வந்து உருட்டி எடுத்து போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்டி பன்னீர் ஃப்ரை ரெடி.